ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியலில் காவேரி கிட்ட கங்கா, யமுனா, நர்மதா இவங்க 3 பேரும் அக்கா தங்கச்சிங்க சேர்ந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஏண்டி காவேரி, நீ யாரையோ ஒருத்தரை மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஏன் இந்த விஜய் சார் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவராக இருக்கிறாரு, அவர் குணம் எல்லாம் உனக்கு தெரியும், அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் என்னக்கா நினச்சிட்ருக்கிறீங்க, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது, ஒரு குழந்தையுடைய அப்பா அவரை போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் எல்லாருமே கம்பல் பண்ணுறீங்களே, அவர் இன்னும் அவங்க மனைவியை தான் நேசிச்சிட்ருக்கிறாரு தெரியுமா. நாங்கள் காரில் வரும்போது கூட பேசிட்டு வந்தோம். அவரே என்கிட்ட சொன்னார், அவங்க மனைவியை விட வேற யாரையும் அவர் நேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. அவர் எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை நல்லா நேசிப்பார், என்னதான் இருந்தாலும் அவங்க மனைவிக்கு அப்புறமா தானே நான் இருப்பேன், அவங்க மனைவியை தான் அவர் இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா யாழினி பாப்பா ட்ராங்கி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ராங்கி புக்கில் ட்ராங்கி பண்ணிடுறாங்க. வேறு ஒரு புக்கு அவங்க வீட்டு கபோர்டில் மேலே ஒரு சூட்கேஸில் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு சூட்கேஸை திறந்து அந்த ட்ராங்கி புக்கை எடுக்கிறாங்கங்க. அப்போ ஒரு பேனரை பார்க்குறாங்க. என்ன பேனர் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து பார்த்தாக்கா அதில் விஜய் மதிய அப்பளம் கம்பெனிக்கு அவர் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு சூப்பருன்னு சொல்லி ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாரு. அதை பார்த்ததும் இந்த பேனர் எப்படி, அதுவும் இவர் எப்படி இதில் அப்படின்னு, அதுவும் அம்மா ஏன் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அப்புறம் அவங்க அக்காங்களை உள்ளே கூப்பிடுறாங்க. யாருன்னா கங்காவை, யமுனாவை, நர்மதாவை 3 பேரையும் உள்ளே கொஞ்சம் நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு இந்த பேனரை காட்டுறாங்க. அக்கா இது எப்படி இது, இவர் அதுவும் அப்பளத்துக்காக இவர் என்ன விளம்பரம் கொடுத்துருக்காரு, இந்த பேனர் பழைய பேனராக இருக்குது, அதுவும் அதையே அம்மா எடுத்து வச்சிருக்குது பொக்கிஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்னடி இருக்குது, எதனா அவர் மாடலிங் பண்ணுறாரோ என்னவோ, மாடலிங் கொடுத்துருப்பாரு ஒரு கம்பெனிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அதுவும் மதின்ற அப்பளத்தை நான் இதுவரையும் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லை, அதுவும் லோக்கல் கம்பெனிக்கு இவர் மாடலிங் கொடுத்துருக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீ என்னடி இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுற, சின்ன சின்ன விஷயத்துக்கு இது ஏதோ ஒரு பேனர் பார்த்துருப்பாங்க, அம்மா அதை எடுத்து வச்சுருப்பாங்க, அதை போய்ட்டு இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறியடி, இதே வேலையாக போச்சு உனக்கு அப்படின்னு கங்கா சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே எல்லாரும் உக்காந்துட்டு இருக்கும்போது சாரதா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அதிரசம் சுட்டு எடுத்துகிட்டு தராங்க. எல்லாருக்கும் அதிரசம் சாப்பிட்றாங்க. அப்போ எல்லாரும் அதிரசம் சாப்பிடும்போது ஒரு தூக்கில் அதிரசம் வச்சுருக்காங்க. அது யாருக்குன்னு கேட்டால், இது நான் விஜய் தம்பியோட குழந்தைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அம்முக்காக, நான் எந்த பலகாரம் செஞ்சாலும் நான் அவளுக்கு கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி ஓ அம்மா இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்க, ஏன் உங்கள் பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் தான் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்வியா நீ அப்படின்றாங்க. நான் இருக்கும்போதெல்லாம் நீ செஞ்சு தர மாட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அவங்க, வீட்டில் ஆளுங்க நிறைய இருந்தால் தாண்டி இது மாதிரி விதவிதமாக செய்ய தோணும், அதாண்டி இப்போ செஞ்சேன்றாங்க. சரி சரி நான் போயிட்டு விஜய் தம்பி வீட்டுக்கு போயிட்டு இந்த அதிரசத்தை அம்மு பாப்பா கொடுத்துட்டு வந்துடுறேன்றாங்க சாரதா. அதுக்கு உடனே காவேரி அம்மா நீ போக வேண்டாம், நான் போகிறேம்மா, நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பாப்பாக்காக அதிரசத்தை கொண்டு போகிறாங்க. அம்மு பாப்பா கிட்ட இந்த உனக்கு சாரதா பாட்டி செஞ்சு கொடுத்தாங்கன்னு கொடுக்குறாங்க. அம்மு பாப்பாவா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிரசம் சூப்பராக இருக்குன்னதும் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க செல்வி அக்கான்னு கொடுக்கும்போது அம்மு பாப்பா, நான் யாருக்கும் தரமாட்டேன் இந்த அதிரசம், நானே தான் எடுத்துப்பேன், பாட்டி எனக்கு தான் கொடுத்தாங்கன்னு தூக்கிக்கிட்டு பெட்ரூம்க்கு ஓடிடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் காவேரியும் உட்காந்து விஜய் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது காவேரி சொல்கிறாங்க, சார் நான் உங்களை என்னமோ நினச்சேன் சார், நிறைய டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது, மதின்ற லோக்கல் அப்பன கம்பெனிக்கெலாம் சூப்பராக மாடலிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்களேன்றாங்க. உடனே விஜய் காவேரி தான் அந்த அப்பள கம்பெனியோடைய ஓனரு, காவேரி நடத்தின அந்த அப்பள கம்பெனிக்கு அவர் ஃபோட்டோ ஷூட்டு கொடுத்ததை நினச்சி அப்படியே யோசிக்கிறாரு. காவேரியை அப்படியே பார்க்குறாருங்க. ஏன்னா காவேரிக்கு திரும்ப நினைவு வந்துருச்சா, எல்லா ஞாபகமும் வந்துருச்சான்னு அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குறாரு விஜய். நாளைக்கு இந்த கதையினுடைய தொடரை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.